இந்த ஜனங்களை நாசமாக்குகிற ஊழியர்களுக்கும் நான் பேசிட்டு இருக்கேன். கேள்வி என்ன தெரியுமா? இசையை படைத்தவர் தேவன். அவருடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பும் பொழுது இசையை படைத்தவர் தேவனோட குமாரனுக்கு இசை என்னும் வல்லமையை கொடுத்து அனுப்பியிருக்க முடியாதா? இந்த உலகத்துல பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவன் இசையாக படைக்கப்பட்டவங்க. அவனுக்குள்ள இருந்து அந்த ஆராதனை மியூசிக் என்பதுதான் மேட்டிமையை உருவாக்கினது, கீழே பாதாளத்துக்கு தள்ளினது. லீடரை கடிஞ்சு கொண்டு பேசுற, டான்ஸ் ஆடுறத நிறுத்துற. இதோட சும்மா அங்க இருக்கிற வாலிப பொண்ணையும் தாயும் தகப்பனையும் கிளவியையும் ஆட வச்சுக்கிட்டு மேடையில ஷூ போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்படின்னு உன்னை படைச்சவரால எல்லாமே செஞ்சிருக்க முடியும். நீ அற்பமானவன். முற்காலத்துல சுவிசேஷம் பேசின ஊழியர்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு யாரா மாறி இருக்காங்க தெரியுமா? பாடகர்களாக மாறி இருக்காங்க. ஊழியர்கள் கிடையாது, they are performers. சுவிசேஷ பாரத்தை தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துல விதைக்காத வரைக்கும் இந்த தேசம் எழுப்புதலை காணாது. புழுக்களே உன்னுடைய படுக்கை, பூச்சிகளே உன்னுடைய போர்வைன்னு எழுதப்பட்டிருக்கு. மேட்டுமையானவனுடைய வாழ்க்கை சூழ்ந்திருப்பது என்ன தெரியுமா? புழுக்கள் நிறைந்த படுக்கையும் பூச்சிகள் நிறைந்த போர்வையும் தான். நான் மறுபடியும் சொல்லுறேன், கான்செப்ட் என்று சொல்லி அந்த இடத்துல ஆடுகிறவர்கள் ஒவ்வொருவரும் விபச்சாரிகளே. ஏன் சங்கீதக்காரனுக்கு தெரியாதா? அவனுக்குள்ள இருக்கிற அந்த மியூசிக் சென்ஸ் இந்த உலகத்துல யாருக்குமே கொடுக்கப்படாதது. பிசாசுக்கு அடுத்து இந்த உலகத்துல பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவன் இசையாக படைக்கப்பட்டவன். இந்த உலகத்திலேயே பரலோகத்துல இசையாக படைத்தவர். அந்த இசையாக படைக்கப்பட்ட கேருபு தான் ஆண்டவரை ஆராதித்துட்டு கொண்டு இருக்கும் பொழுது கூட சுத்தி இருந்தவங்க நிறைய ஃபேன்ஸ் உருவாயிட்டாங்க. தேவதூதர்கள் உருவாகி வஞ்சிக்கப்பட்டோன்ன நாம ஆராதிக்கும் பொழுது இவ்வளவு அபிஷேகம் கடந்து போய் நமக்கு ஃபாலோவர்ஸ் இவ்வளவு வராங்கன்னா அந்த தேவனுடைய ஸ்தானத்துல இருந்து அப்படியே தள்ளி விட்டு நம்ம அங்க போய் உட்கார்ந்துட்டானா இன்னும் எப்படி இருக்கும்ன்ற மேட்டிமை அவனுக்குள்ள வந்தது. அவன் ஒரு ஆராதனை வீரன்க. அவனுக்குள்ள இருந்து அந்த ஆராதனை மியூசிக் என்பதுதான் மேட்டிமையை உருவாக்கினது, கீழே பாதாளத்துக்கு தள்ளினது. புழுக்களே உன்னுடைய படுக்கை, பூச்சிகளே உன்னுடைய போர்வைன்னு எழுதப்பட்டிருக்கு. மேட்டுமையானவனுடைய வாழ்க்கை சூழ்ந்திருப்பது என்ன தெரியுமா? புழுக்கள் நிறைந்த படுக்கையும் பூச்சிகள் நிறைந்த போர்வையும் தான். அப்ப நீ யாரை தேடி போற? அறியாமையில சுவிசேஷத்தை தேடிட்டு போகாம, கஷ்டத்துல கண்ணீர்ல சுவிசேஷத்தை தேடிட்டு போகாம, உன்னுடைய வியாகுலத்துல நோயில சுவிசேஷத்தை தேடிட்டு போகாம, ஆறுதலுக்காக எங்க போயிட்டு இருக்க? நீ போ பாட்டு பாடுகிற இடத்துல, ஆராதிச்சு குதிக்கிற இடத்துல. முற்காலத்துல சுவிசேஷம் பேசின ஊழியர்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு யாரா மாறி இருக்காங்க தெரியுமா? பாடகர்களாக மாறி இருக்காங்க. ஊழியர்கள் கிடையாது, they are performers. சுவிசேஷகன் என்ற வார்த்தைக்கும் பெர்ஃபார்மர் என்ற வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? சுவிசேஷகன் தேவனுடைய இருதயத்தின் ஓசையை உன்னுடைய காதுகளுக்கு எடுத்து வந்து சேர்ப்பவன். பெர்ஃபார்மர் தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய வயிற்றையும் நிரப்ப தேவன் என்ற அந்த பெயரை தவறாக பயன்படுத்துபவன். கிறிஸ்தவம் என்ற பெயரை தவறாக பயன்படுத்துவோம். இதுதான் வித்தியாசம், தெரிஞ்சுக்குங்க நல்லா. சுவிசேஷகனுக்கும் பெர்ஃபார்மருக்கும் வித்தியாசம் இருக்கு. Performer can't be a disciple of God. பெர்ஃபார்ம் பண்றவன் என்னைக்குமே தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லவே முடியாது. அவனுடைய வாயிலிருந்து ஒரு காலமா ஆண்டவருடைய சுவிசேஷம் வராது. அப்படி வந்தாலும் அந்த வசனத்திற்கோ வார்த்தைக்கோ வல்லமை இருக்காது. அது செத்ததாய்த்தான் இருக்கும் இல்லையா? அப்படித்தானுங்க. நல்ல மரத்துல இருந்து, நல்ல மரமும் இந்த உலகத்துல இருக்கு, கெட்ட மரமும் இருக்கா இல்லையா? மலட்டு விதைகளை உருவாக்குறது இருக்கு. நல்ல மரத்துல இருந்து வர்ற கனிதான், அந்த விதை தான் மறுபடியும் இன்னொரு ஒரு நல்ல மரத்தை கொடுக்கும். அப்படித்தானுங்க. கெட்ட மரம் மலட்டு மரத்துல இருந்து வர்ற அந்த விதையும் கனியும் மறுபடி தரையில விழுந்தா மறுபடி என்னத்தை தான் உருவாக்கும்?
ஒரு மலட்டு கனியை, மலட்டு விதையத்தான், மலட்டு செடியத்தை உருவாக்கும். இந்த நிலத்தை, தண்ணீரை நாசமாக்கும், கசப்பாக்கும். அதனாலதான் நம்ம ஊர்ல இருக்க வேலி செடியெல்லாம் என்ன செய்ய சொல்றாங்க? பிடுங்கி எரிங்க, மலட்டு செடி அது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நினைச்சு பாருங்க, ஒரு சுவிசேஷகனுடைய இவாஞ்சலிஸ்ட், performer is not equal to evangelist. Performer is not equal to missionary. Performer is not equal to pastor. Performer is not equal to apostle. Performer என்னைக்குமே ஒரு சுவிசேஷகனா இருக்க முடியாது, போதகனா இருக்க முடியாது, மிஷினரியா இருக்க முடியாது, அப்போஸ்தலனாய் வாழ முடியாது. அவன் என்னத்தான் தனக்கு மேல ஒரு அங்கிய போட்டு கொண்டாடும், performer should be a performer தான். அவன் மற்றவர்களை கவர முடியும், லட்சக்கணக்கானவர்களை ஈர்த்து கொள்ள முடியும். அவன் அந்த கூட்டத்திலேயே, அவன் நிற்கிற இடத்துல, உறங்குகிற இடத்துல, அவன் நடக்கிற இடத்துல மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை காட்ட முடியும். ஆனால் அவன் வாயிலிருந்து வெளிப்படும் வார்த்தை தேவனுடைய பரிசுத்த வார்த்தையா இருக்காது. அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்காது. மலட்டு மரத்திலிருந்து மலட்டு விதைதான் புறப்படும். பர்ஃபார்மர்ஸ் ஒரு மலட்டு விதையில், ஒரு மலட்டு மரம். அவனிடத்திலிருந்து பரிசுத்தத்தை நீ தேடாத, தேடுனா நீ விழுந்து போவ. இன்னைக்கு வாலிபனையும் வாலிப பிள்ளைகளையும் வஞ்சிக்கிற ஒரு கூட்டம், ஊழியனுடைய பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு பர்ஃபார்மர்ஸா மாறி, இப்ப இருக்கிற புதிய சந்ததிய நான் ஊழியன் என்னை தேடிவான்னு சொல்றதுல என்னன்னு கூப்பிடுறான்? I am a performer, என்னை தேடிவான்னு சொல்றான். I am a singer, என்னை தேடிவா. I am a best worship leader, என்னை தேடிவான்னு சொல்றான். இசையவே படைத்த என் தேவனால் அவருடைய ஒரே பேரான குமாரனுக்கு இசை என்னும் அந்த மகிமையை கொடுத்து அனுப்பியிருக்க முடியாதா? கேட்கிற கேள்விக்கு வர்ஷிப் லீடர்னு சொல்லி நாசமாக்கி கொண்டிருக்கிற, கான்செப்ட் சொல்லி ஆராதனைகள் மாத்திரம் என்று சொல்லி குத்தாட்டம் போட்டு, குதியாட்டம் போட்டு, பாடல்கள் என்று சொல்லி பேக்ரவுண்டு ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் லட்சக்கணக்கில் போட்டுக்கிட்டு இந்த ஜனங்களை நாசமாக்குகிற ஊழியர்களுக்கு நான் பேசிட்டு இருக்கேன். கேள்வி என்ன தெரியுமா? இசையை படைத்தவர் தேவன். அவருடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பும் பொழுது இசையை படைத்தவர் தேவனோட குமாரனுக்கு இசை என்னும் வல்லமையை கொடுத்து அனுப்பியிருக்க முடியாதா? அவர் வந்து எல்லா மலைகளிலும், எல்லா குன்றுகளிலும், எல்லா தேவாலயங்களிலும், எல்லா மேடுகளிலும், எல்லா அசுத்த ஆவி நிறைந்த இடங்களிலும், எல்லா விபச்சார ஸ்தலங்களிலும் போய் தேவனுடைய சத்தியத்தை பேசினாரா? குத்தாட்டம் போட்டு குதிச்சு கொண்டு இருந்தாரா? அவருக்கு செஞ்சிருக்க முடியாதா? 12 சீஷர்களை பேக்ரவுண்ட்ல நிக்க வச்சு குரூப் டான்சர்ஸா மாத்தி இப்படி ஸ்டெப்பு போடுன்னு சொல்லி இவர் முன்னாடி 4 ஸ்டெப்பு போட்டு செம்மையா பாட்டு பாடி தம்புருவும் கிண்ணறத்தையும் தம்புருவும் கைத்தாளத்தையும் போட்டு அங்க இருக்கிறவங்கள வசீகரம் பண்ணி மாத்த முடியாதா? ஒன்றையனா நம்ம ஊருக்குள்ள இருக்கிற அங்கேயும் இங்கேயும் இருக்கிறதே ஆண்டவர் படைச்ச இசையை வச்சுக்கிட்டு அரைக்குறையா கட்டிங் போட்டு பேண்ட போட்டுக்கிட்டு ஆடி 1 லட்சத்தையும் கோடியையும் இம்ப்ரெஸ் பண்ணுதுன்னா என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுண்டோ? முடியாதா? அப்புறம் ஏங்க நமக்கு வழிகாட்டியான பாதச்சுவடை விட்டு சென்ற இயேசு கிறிஸ்து தேவனுடைய சுவிசேஷபாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும், இந்த தேச எல்லை எங்கும் உன் நாமம் சொல்ல வேண்டும், என் தேச எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். என் சுவிசேஷத்தை சொன்னாரு. சுவிசேஷ புஸ்தகத்துல ஆராய்ந்து படிக்க வேண்டியது நிறைய இருக்கு.